பிக் பாஸ் ஹவுஸா இல்ல காதல் ஹவுஸான்னு தெரியலீங்க. சீசனுக்கு சீசன் ஒரு காதல் லவ் ஜோடி பூந்து ஒன்னு ரெண்டு எல்லாம் இல்ல, யார சொல்றேன்னு தெரியல. இவங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், வெல் ப்ரிப்பேர்டா வர்றாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல போயிட்டு காதல்ங்கிற பேர்ல கண்ட கருமந்த கையும் காலை புடிச்சு நோண்டிக்கிட்டு உட்கார்ந்து கையை புடிச்சுக்கிட்டு பிணைஞ்சுக்கிட்டு மடியில படுத்துக்கிட்டு ஒரு கூத்தடிச்சா கம்பல்சரி 50-60 நாளைக்கு அந்த ஷோல நம்ம இருப்போம்னு தெரியும். இப்ப முந்தின சீசன்ல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதே வேலையதான் ஒரு ரேப்பர் மடியில என்ன அறப்படுக்க வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு காதல் ஜோடி சுட்டுச்சு. போன சீசன் பாத்தீங்கன்னா நம்ம விஜயம் அந்த கேரளாக்காரம்மாவும் போட்டு எல்லாம் லவ் கண்டென்ட்டா போட்டு லவ் 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 லவ்னு போட்டு இழுத்தாங்க. இந்த சீசன் பிக் பாஸ் சீசன் 9லயும் பாத்தீங்கன்னா திவாகர் போய் நம்ம தண்ணி படம் தர்பூசணி என்ன பண்றாரு, அரோராக்கு போய் கண்ணாடியில முத்தம் கொடுக்குறாரு. அரோரா அரோரா அரோரான்னு இவரு சுத்த, கமருதீன் ஒரு பக்கம் அரோரான்னு சுத்த, துஷாரா அந்த ஒரு தடவை அரோரா அரோரான்னு சுத்த, 3 பேரும் அந்த அரோராவை பிடிச்சிக்கிட்டு சும்மா காதல் எவன் கட்ட காதல் கண்டுட்டு சிக்குது. யார் லவ் பண்ண போறா, அத்தா பார்வதி திவாரும் என்னாரும் பேசியா இருக்கிறீங்க, அண்ணா அண்ணா அண்ணாங்கிறீங்க. சரி விடுங்க, அவங்க ஒரு லவரை எடுத்துக்க முடியாது. ஆனா திவாரு பாருங்க, காலம் போன காலத்துல அரோராவை பிடிச்சிக்கிட்டு அரோரா 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 துராரா கராருன்னு அது சொல்லையும் தொலை தெரியல, அதை பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு அது ஒரு கண்ணாடியில வந்து ஒரு லிப்லாக் கொடுக்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கமருதீன் பையன் விட்டவே பண்ணிக்கிறான். சீசன் உள்ள போனதுல இருந்து பார்த்தா கமருதீனுக்கு துஷாரு என்னாரோ அரோராவை பிடிச்சிட்டு ஒரு ரேம்பாக் போக அரோரா பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இதே வழியா இருக்க. பத்தாருக்கு நம்ம எப்ஸே வேற சொல்லாம விட்டுருமோன்னு நினைச்சோம், நல்ல வேலை சொல்லிட்டு. அந்த எப்ஜே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதிரியை பிடிச்சிக்கிட்டு சும்மா ஐயோ இவங்கதான்ப்பா இந்த காதல் கண்டென்ட்லயே மெயின், ஒரு லைக்கை தட்டி விட்டுருக்க மாட்டல, பிடிச்சிருந்தா ஒரு ஷேரை தட்டி விடுங்க, ஒரு வீடியோ வர லெவலுக்கு எடுத்துட்டு போவோம். பிக் பாஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும் இந்த எப்ஜே ஆதிரியும் அட்டிக்கிற கூத்து அந்த விஜயும் இந்த காரணக்காரம் போன சீசன்ல பண்ண அதே வேலையதான் சரிங்க. எங்க பார்த்தாலும் மடியில படுத்துக்கிறாங்க, கையை பிடிச்சிக்கிறாங்க, காலை பிடிச்சிக்கிறாங்க. சீசனை பூரா இது பிக் பாஸ் ஹவுஸா காதல் ஹவுஸான்னு எனக்கு தெரியல. மக்களே, உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஒரு லைக்கையோ ஒரு ஷேரையோ தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். முடிச்சு விட்டாங்க மக்களே, முடிச்சு விட்டாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சீசனுக்கு ஒரு போன வாட்டி பாத்தீங்கன்னா போன சீசன் பார்த்து எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. போன சீசன் பார்த்து எல்லாருக்குமே தெரியும், பொம்மை டாஸ்க்னு ஒன்று கொடுத்து போட்டு எல்லாம் கட்டி பறந்துட்டு கிடந்தாங்க. அது மாதிரி மாஸ்க் டாஸ்க்னு ஒன்று கொடுத்து சும்மா பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே சந்தக்கடை மாதிரி அட்டி கட்டி உருண்டு பறண்டு. இதுல என்னன்னா பிக் பாஸ் ஒரு இது கொடுத்துட்டாரு, இது வந்து அவங்கவுங்க மாஸ்க் வந்து அவங்கவுங்க எடுத்துக்கூடாது, வேறவங்க மாஸ்க் எடுத்து வச்சுக்கலாம். யாரோட மாஸ்கையாவது எடுத்து ஒளி வச்சு அதில் கொண்டு போய் வச்சு அதில் யார் மாஸ்க் இல்லையோ அவங்க வந்து எலிமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சான்ஸ் கொடுத்ததும் போது இந்த சபரி எல்லாம் விஜய் பார்வதி அடிச்சு நிறுத்திட்டாங்க. என்னதான் இருந்தாலும் சபரி நீ இப்படி பண்ணிருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு, நீ எல்லாம் என்னடா ஆளு அத்தின்னு விஜய் பார்வதிலாம் அப்படி சும்மா பேனுக்கா கத்திட்டு கிடக்குது. உள்ள பார்த்தா பிக் பாஸ் ஹவுஸே அடிச்சு மிரள்ற அளவுக்கு ஒரு சரியான டாஸ்க்கு. ஆனால் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா விஜய் டிவி வேற லெவலில் ஆய் ஊயின்னு கொடுக்குறாங்க. நம்ம பார்த்தா அடிச்சுட்டு கிடக்குறாங்களா அப்படின்னு போயிட்டு உள்ள ஷோவில் பார்த்தா ஜாலியாக ஈஸியாக சாதாரணமாக முடிச்சிடறாங்க. பார்க்குற நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் பிக் பாஸ் ஹவுஸ்லாம் பயங்கர பிரச்சனையாக இருக்குது. கை உடச்சிட்ட வினோத்லாம் பார்த்தீங்கன்னா கால் உடஞ்சி, நம்ம திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா காலை உடஞ்ச மாதிரிலாம் காட்டுறாங்க. கடைசி போய் பார்த்தோம்னா அவருக்கு ஒரு சின்ன இன்ஜூரி தான். திவாகர் வந்து அப்படியே அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணுற மாதிரி ஆளாளு கட்டிச்சு மிரண்டுறாங்க. மக்களே, ஒரு லைக்கை தட்டி விட்டு ஒரு ஷேரை தட்டி விட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.